செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன், இந்த வேலையும் செய்ய மாட்டேன், உனக்கு மறைச்சு எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே நிபந்தனையோட பூலோகத்துக்கு வந்தோம். பூலோகத்தை வந்த உடனே ஸ்ரீமதி என்ற பெண்ணை கண்ட உடனே நாட்டுக்கே இளவரசி, அவளை கண்ட உடனே ஆசையே இல்லாத எனக்கு ஆசை வந்துருச்சு. புது ஒரு அழகா இருக்காளே இவளை காதலிக்க, அழகா இருப்பாள், நம்ம காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன போலயே என்னுடைய நண்பன் பர்வதமணி நினைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பெண்ணை நானும் காதலிக்கிறேன், அவனும் காதலிக்கிறான். ஆனா இந்த விஷயம் என்ன தெரியுது, 2 பேத்துக்குமே சொல்லிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா தெரியாம தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எந்த விஷயம் செஞ்சாலும் தெரியக்கூடாதான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா இந்த பொம்பளை விஷயத்துல விட்டுட்டான். ஆமா, இந்த பெண் விஷயத்துல வந்து அதை மூடி மறைச்சிட்டு எனக்கு தெரியுது அவனா தான் நினைச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அவன் என்ன நினைக்கிறேன், நாரதில் அப்படித்தான் நினைச்சுட்டு இருப்பாரோ அப்படின்னு. உடனே நேரம் என்ன பண்ணா, இந்த பூலோகத்துல அந்த அரண்மனை சுயவரம் நடக்க ஆரம்பித்தார்கள். திருமதிக்கு சுயவரம்னா அந்த பெண்ணா நேரடியா பிடிச்ச மாப்பிளை காலத்துல மாலை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது சுயவரம் நடத்துவது. அப்படி நடத்தக்கூடிய நேரத்துல அதுக்கு முன்னாடியே தேவலோகத்துல என் பாட்டன் பெருமாள் வைகுண்டத்துல போய் அவரை போய் பாக்குறேன். இந்த மாதிரி திருமதியை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். சுயவரம் நடக்கும் போது அப்படி ஏத்தா உங்களோட முடியல சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. நான் என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சௌரியமான ஆட்டம் பாட்டமா இருக்கீங்க, நோட்டுறீங்க, எனக்கு வாட்டுக்கு இல்ல இல்ல நீங்க உங்க குழப்ப பேசி நீங்க பேசுறீங்க, அதுக்கு ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. நாடகம் பாக்குறது ரொம்ப சௌரியமா ஜாலியா பண்ணுவீங்க. இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா இங்க இருக்கட்டும். என்ன பார்த்துட்டு அப்படிப்பட்ட விஷயத்துல அப்ப பெருமாட்ட போய் நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். சுயவரம் நடக்கின்ற பொழுது என் முகம் அழகா இருக்குன்னு, என்னோட நண்பன் பர்வத முகம் கரடி முகமா போகணும் அப்படின்னு வரத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என் நண்பன் பர்வத முனிவன் அவனும் போறாரு. அதே பெருமாள் கிட்ட சுயவரம் நடக்கும் போது அந்த சிறுமணி மேல நான் ஆசைப்பட்டிருக்கேன். சுயவரம் நடக்கின்ற பொழுது என் முகம் அழகா இருக்குன்னு நாரத முகம் குரங்கா போகணும் அப்படின்னு அவரு சாமி கொடுத்துறாரு. எப்படி ஒரு வரத்தை வாங்கி 2 பேரும் சபையில உட்காந்துருக்கேன். சரி, அப்ப எல்லாரும் வரிசையா உட்காந்து எல்லா நாட்டு மன்னர்கள் வந்திருக்கின்ற பொழுது பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, என் முகம் குரங்கா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியல. அவனை பார்த்து நான் திருச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் முகம் கரடி முகமா இருக்குது. அதை பார்த்து நான் திருச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஸ்ரீமதி என்ற பெண்ணாகப்பட்டவள் மாலையை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றா. யார் கழுத்துல போடுறது உண்டு, என்ன இப்படி இருக்காரு நாரதரு, அவர் அப்படி இருக்காரு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது நாங்க 2 பேரும் போய் வரம் கேட்டு வந்த பாத்தீங்களா, பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு அவரும் அந்த சுயவரத்துல வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. என் பாட்டன் பெருமாள் அவர் வந்து உட்கார்ந்த உடனே இந்த சிறுமதி என்ன பண்ணாங்க, விறுவிறுன்னு போய் அந்த பெருமாள் என் பாட்டன் பெருமாள் கழுத்துல மாலையை போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. நாங்க 2 பேரும் பார்த்தேன், என்னடா நீ காத்திருந்தை கொண்டாட்டி நேற்று வந்தை கூட்டி போயிட்டாரே, இதுதான் பழமொழியா? ஆக அங்க சிறுமதியா இருந்தது யாருன்னா என் பாட்டி மகாலட்சுமி. அங்க வந்தது என் பாட்டன் பெருமாள். அப்ப அவர் அவரை தானே சேர முடியும். அப்ப நாங்க காத்திருந்தோம், ஆசைப்பட்ட மதியா 2 பேரும். ஆனா நான் ஆசைப்பட்டு ஏமாந்த கூட பிரச்சனை இல்லைங்க. என் நண்பர் இருக்கா மத்தியா, அவன் தாங்க ஏமாந்து நான் பர்வத முனிவன். அவன் ஏமாந்தாங்க இப்ப பெரும் வேதனையா இருக்கு. பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருந்துட்டாலும் காதலால வாடி போனவர்கள் நிறைய முன்னின்ற காலத்துல காதல் பட்ட பாவத்தால் காயப்பட்ட இளைஞே கண்ணீரை மருந்தாக்குங்க, கண்ணீரை மருந்தாக்குங்க, கண்ணீரை அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத ஒன்று மேலாசே, நீ வைக்காத ஒன்று மேலாசே. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத ஒன்று மேலாசே, நீ வைக்காத ஒன்று மேலாசே. மேல் ஜோடி நேரம் போயிருந்தா நீ பூச கஞ்ச வங்கி மலரோ
பொண்ணான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து என்ன விஷயங்கள் இருக்குது என்று அறிய வேண்டும். இவன் வந்தால் இதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியில் அமிர்தவழி சுந்தரவழி இருவருமே திருமணம் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அமிர்தவழி தெய்வந்தால் வளர்க்கப்பட்டு தெய்வியானை என்று பெயர் பெற்று சூரபத்தமன் நிலைத்து சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திர வழியாக திருமணத்தில் காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணவளை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் இருந்து உலகில் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆடவனை முதலில் சந்திப்போம். கரெக்டா இருக்கான். அஞ்சரவி பயங்கரமா உக்கிரமா இருக்காங்க. வெயில் உக்கிரமா
அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் தலத்தில் இருந்து பாவம் யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாலே அருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. போயிட்டு வருகிறேன் அவங்களே சொல்லிட்டாங்க. எங்கேயும் நான் போக மாட்டோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப வீரமான ஆள், பேச்சுக்கு திறமையான ஆள். பப்புன்னு வந்து எல்லா கோமாளி தான் சிரிக்கப்பாங்க. அது சிந்திக்கக்கூடிய ஒரு பப்பு. எந்த நாரத்தில் தோத்து போன சரித்திரம் இல்லை. மிகப்பெரிய நாட உலகத்தில் பெரிய ஜாம்பவம். வாங்க சாமி வாங்க. என்ன வாங்க போறீங்க? உங்கள்கிட்ட வாங்கன்னு சொன்னேன். என்ன நீ வாங்க போறியா? உங்களை வாங்க என்னையே வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிய. இதுக்குள்ள வச்சுக்க போறேன். எதுக்கு வைக்க போற? வாங்கன்னு சொல்லிருக்கேன். வாங்கன்னு என்ன வாங்கன்னு கேட்டேன். வாங்கன்னா எங்க இடத்திற்கு யாரு வந்தாலும் வாங்க அப்படின்னு வருவேன்னா வருவேன்னு வரவேற்பு சொல்லுங்க. வாங்க ஒரு கடைக்கு போனா அங்கே போய் எங்க வாங்குறோம்? அடே அப்பா வாங்க சாமி, வருக 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 உட்காருங்க. ஏன் பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க, இப்படி வரவேற்பு. பழத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு. நீ நிறைய பழம் சாப்பிட கேள்விப்பட்டேன். என்ன எதுக்காக வழிமறிச்ச? நீங்க யாரு முதல்ல? என்ன பார்த்தாலே எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் இவர் இன்னார்தான். என்னைய பார்த்தாலே 50ஆம் படிக்கே தெரியும் நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன். உன்னை பத்தி நான் கேட்கவே இல்லை. யாரு என்ன பத்தி கேட்கிறேன்னா எனக்கு எங்க இடத்துல வந்து நிக்கிறீங்கன்னா நான் அப்படித்தான் கேட்பேன். எதுவோ இடம் இதுதான். யாருக்கு எந்த இடம் நான் சொந்தமா இருக்கின்றது? என்னுடைய இடம் எனக்கு சொந்தமான இடம். ஆடி எடுங்க வாழ்க்கையில 6 அடி நிலவே சொந்தமான இருக்கேன். அப்ப அந்த நிலம கூட இல்லாம போய்கிட்டு இருக்கு. அது ஏன் இடம் ஓ இடம்? இந்த காவல் காக்கிறதுக்கு என்னுடைய இடம் தான். என்ன என்னுடைய இடமே காவல் காக்கிறதுக்கு என்னுடைய இடம் தான். காவலனோ நீ? காவலன் நோனியா? இந்த இடத்துல காவலனோ நீ? ஆமா ஆமா ஆமா. என்ன காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன காவல் இருக்கட்டே, நீங்க யாரு இந்த விஷயத்துக்கு வாங்க. கேட்கிற விதமா கேட்டா சொல்லலாம். என்ன தவறா எது கேட்டேன் நானு? யாரு எங்க இருந்து வரீங்கன்னு தானே கேட்கிறேன். எங்கும் இருந்து வரக்கூடியவனா, எந்த இடத்துக்கும் போகக்கூடியவனா, ககனமார்க்குமே வரவும் போவேன். சரி, 14 உலகம் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷி. நீங்களா? என்ன துணியதாங்க? நாரதர் நாரதரா? நாரதர் நீங்க தானே? கடவுள், இன்னைக்கு தான் சாமி 50ஆம் படியில உங்களை உயிரோட பாக்குறேன். அறிந்து கட்ட மூதேவி, இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பாக்குறேன்னு சொல்லணும். இல்ல ஓவியம் உசுரோட பாக்குறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஓவியங்கள வரைபடங்கள் ஓவியங்களை வரையினா இறப்புக்கு அப்பாற்பட்டவன் நாரதன். உசுரோட பாக்க சொல்லக்கூடாது. நீங்க தான் நாரதன். நாரதன். எங்க இருந்து வர்றீங்க? சத்தியலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சத்தியலோகத்துல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தீங்க? உன்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறேன். என்ன விஷயமா அப்படி வந்தீங்க? அப்படின்னா என்ன வேலையை வந்தீங்க? என்ன இதுக்கு வந்தீங்கன்னா நான் வெட்டி போறேன். தெரியாம தாயா தெரியாம கேக்குறேன். ஏன் தோத்துக்கிறியா? சரி, நீங்க தான் நாரதன். நான் தான் மேலத்துல இருந்தவர். நீங்க ஆளோட செய்யற கானத்தை கேட்டு உங்களை எல்லாம் பார்த்து நல்லா ஆசி வாங்கணும். அது உனக்கு நல்லா செய்யணும்னு வந்திருக்கேன். நல்லா செய்யுங்க. லைட் அமர்த்த சொல்லுவா. எதுக்கு? வெளிச்சத்துல செய்வோம். அது நல்லா இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க, விருப்பப்படும் போது அப்புறம் செஞ்சுட்டு போங்க. அதனால எனக்கு சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா? பிரம்மச்சாரினா என்னன்னு தெரியாது. பிரம்மச்சாரி திருமணமாகாதவன். ஏன் திருமணம் ஆகல? எனக்கு அதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? இல்ல பிடிக்கலையா? அது இல்லையா? எது இல்லையான்னு கேட்குற? கல்யாணம் பண்ற ஆசை அதெல்லாம் கிடையாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்ற 3 ஆசை இல்லாதவன் நாரதன். 3 இல்லைன்னா அப்புறம் மதில்லையா கல்யாணம் ஆகும்? 3 ஆசைகள் இல்லாதவன் நாரதன். முடிக்கணுமா? கல்யாணம் ஆகல. இல்லை. பொம்பளை சமாச்சாரம் இல்ல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நாரதன். இது வரைக்கும் ஈடுபடல. கிடையாது.
எந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. என்ன செஞ்சது? கல்யாணம் பெண்களை செஞ்சிருக்கேன். ஆசீர்வாதம் புத்திமதிகள் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பெருமைதாடி கொடுத்துருக்கேன். எப்பயும் இப்பயும் கல்யாணம் ஆகாம அந்த விருப்பம் கிடையாது. நீ சொல்லக்கூடிய ஆசை என்பது கிடையாது. கல்யாணம் பண்ணணும், உள்ள குடி பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அது இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆசை வர? எது இல்லைன்னா கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் தான் இல்ல, ஆசை இல்லைன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசை இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன். ஒரு நாள் கூட நினைப்பு வந்ததில்லை. கிடையாதுப்பா. உங்களை நினைப்பே இதுவரைக்கும் தூக்கத்துல கூட வந்ததில்லை. எனக்கு உறக்கம் என்பது கிடையாது. எப்பவுமே வந்தது இல்லையா? நீ சாக்காடு மூப்புதுக்கு அப்பாற்பட்டவன் நாரதன். நான் கேட்கிறேன், எப்பவுமே வந்தது கிடையாதியா? எதுக்கு திடீர்னு சாக வேண்டியதானே? பொம்பளாசை இல்லாத ஆம்பளை திரியலாமையா? பாரமா இந்த பூமிக்கு பாரமா திரியலாமா? அதவே எங்க பூலோகத்துல 15 வயசு பையன் என்ன போல் போன இந்த தண்ணி மனுஷன் வெக்கப்படாம கையடியா கப்பு கப்பு ஜென்மமே என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆசைகள் இல்லை என்றால் திருமணம் ஆகாம எனக்கு விருப்பம் இல்ல, நாட்டம் இல்ல. ஏன் தவறா நினைக்கிறீங்க? என்ன கையடி தானே அப்படின்னு எது கேட்கறீங்க? எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? இது சிம்பிளா கட்டி எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? கையில வைத்து இசைக்கின்றேன். இந்த இசைக்கிறேன் நொசக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும். அடிக்கிறேன் தான் எனக்கு தெரியும். வெட்டி குளம் பூரா அடிக்கிறவங்கள பார்த்து பாட்டுக்கு தாளம் சொல்லி சிம்பிளா கட்டையா மடப்பட எப்ப வேணா அடிக்கிறீங்க? எனக்கு எப்ப விருப்பம் வருதோ துதிபாடுகின்ற பொழுது, இறைவனை நினைத்து துதிபாடுகின்ற பொழுது அந்த பாட்டுக்கு தெரிந்த மாதிரி தாளம் இசைக்கூடிய சிம்பிளா கட்டை. இது விருப்பம் வர்றப்ப நீங்க தான் அடிச்சுக்கிறீங்க. நான் பாடுனா நான் என்னோட பாட்டுக்கு தான் செய்யணும். அதை தேங்க சொல்றேன். எப்ப வேணா நீ பிடிச்சி அடிப்பியா? இல்ல எனக்கு உனக்கு தெரியாது. எப்பவுமே விருப்பம் வர்றப்ப அந்த ஆசை என்பதே கிடையாதியா? எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து காட்ட பக்கம் கட்டிப்பால பெருமாள் நினைத்து துதி பாடுகின்ற பொழுது எங்கேயும் உட்காந்து படுத்து ஏன் சௌரியம் கும்பலாக இல்ல கிடையாதியா? அப்பா அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்காரு. அம்மா நல்லா இருக்காரு. அப்பா நல்லா இருக்காரா? ஐயா என்ன சார் ஒரு பூலோகவாசி தேவலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அப்பா அம்மா நல்லா இருக்காங்க கேட்ட முதல் மனுஷன் நீ நல்ல விசாரித்தவன். யாரும் அப்படி கேட்க முடியாது. நல்லா இருக்காங்க. நான் கேட்டுக்கல. அப்பா நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு. அப்பாவை கேட்டோம்னு சொல்லுங்க சாமி. நல்லா இருக்குங்க. நான் போய் சொல்லணுமா? நாம சொல்லுங்க. நல்லதாக வந்திருக்கப்பட்ட ஒரு மனிதராகப்பட்டவன் கேட்டாங்க செஞ்சு நான் போய் சொல்றேன். சொல்லுங்க சார். இல்ல கேட்டா கோச்சுக்க மாட்டேன். நெசமா தானா? கேளு. எது படுத்துக்கும் போது நாய் கட்டா வீணா போறவள திருமணமாக எதுக்கு உசுரோட இருக்கணும்னு கேட்கிறேன் பார்த்து. திருமணமாகாம இந்த பூவுலகில் பொன்பொருள் ஆசை இல்லாமல் வாழ்ந்து படைத்த சாதனை படைத்தவர்கள் பல பேர் உண்டு. அதுல ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா நமது தமிழகத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் மன்னவர். திருமணமே ஆகாதவர் தான், பொன்பொருள் மீது ஆசை இல்லாதவர் தான், உலக ஏவுக நாயகன் என்ற வட்டத்தை பெறவில்லையா? அந்த மாதிரி ஆசை இல்லாதவன் நாரதண்டா. இருந்தாலும் சரி சரி கோச்சுக்காதியா? அப்பா நல்லா இருக்காரு. ரொம்ப உங்களை தப்புறதுல அவ்வளவு மகிழ்ச்சி சாமி. புண்ணியம். யார் என்ன பண்ணிக்கிறோமா? இன்று என்னை பார்க்க என்ன காரணம்னா போன ஜென்மத்துல தாய் தாப்ப நல்லா செஞ்சிருக்காங்க. ஆமா அவங்க செஞ்சா தானே நான் வர முடியும். மட்டப்பட அவங்க செஞ்ச புண்ணியத்தினால என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க சொல்ல வந்தேன். அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்க அப்பா படைக்கிறார். எது படிச்சிருக்கும் போது உங்களுக்கு இது கோழிகிரி ஏறி மிதிச்சு வெட்டி கொலை ஆசை விருப்பம் கிடையாது. மறுபடியும் அது மூச்சா இது மூச்சா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சந்தையை ஆளுக்கு என்ன நெஞ்சு ஊர் அப்படி மாத்துது. என்னது அவங்க அப்படிதான் இருக்கணும். நெஞ்சில மட்டும் நிறுத்துறா முத. சரி 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 சரி. அப்பா வந்து என்ன வேலை படைக்கிறாருன்னு எதை படைக்கிறார்? இந்த உலகத்தின் 4 தோற்றம் 7 மிக பிறப்பு 7 முதல் 84 லட்சம் சீவராசிகளையும் எல்லாத்தையும் எங்க அப்பா பிரம்மாதான் படைக்கிறார். மண்ணை படைச்சது எங்க அப்பா, பெண்ணை படைச்சது எங்க அப்பா, மண்ணை படைச்சது எங்க அப்பா, பொருளை படைச்சது எங்க அப்பா, மரத்தை படைச்சது எங்க அப்பா, மட்டையை படைச்சது எங்க அப்பா, கொச்சையை படைச்சது. கொச்சைனா பணம் கொட்டை மாமி மரத்தை படைக்கிறவரை அப்புறம் நீ சொல்ற பணக்கொட்டை மாங்கொட்டையை படைக்க மாட்டாரா? என்ன கேள்வி கேட்குற? அப்ப கொட்டையை படைச்சது எங்க அப்பாதே. ஏன் கொட்டையை படைச்சாரு? இல்லங்க ஏன் கொட்டையை படைச்சு ஏன் கொட்டையை சொல்லுங்க. வெட்டிப்பலே எதற்காகனா அடுத்தடுத்து உற்பத்தி ஆகணும் இல்லையா? அடுத்தடுத்து வளர்ச்சி அடுத்தடுத்து மரங்கள் உருவாகணும்னா அப்ப விதைன்னு ஒண்ணு இருந்தாலே அடுத்தடுத்து உருவாகணும். அதுக்கு தான் படைச்சிருக்காரு. கோழியை படைச்சது அது எங்க அப்பாதே. குஞ்ச படைச்சது யாரு? அட கோழி குஞ்சங்க. கோழியை படைக்கிற கோழி குஞ்ச படைக்க மாட்டாரா? வெட்டிப்பலே ஏன் குஞ்ச படைச்சாரு? இல்லங்க ஏன் குஞ்ச? ஓம் குஞ்சு எல்லா குஞ்சையும் அடுத்தடுத்து உற்பத்தி ஆகணும் படைக்கிறது.
எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. சாமி நல்லா இருப்பிய சார். கோழி குஞ்ச படுத்தது உங்க அப்பா. எங்க பாரு நல்லா இருப்பிய. உங்க அப்பனுக்கு ஏன் இப்படி வந்தா என்ன? ஒரு குஞ்ச நீளமா படைக்கிறேன், ஒரு குஞ்ச சின்னதா படைக்கிறேன். டேய் நீ எந்த குஞ்ச சொல்ற? உங்க அப்பா கிட்ட சொல்லி நல்லா இருப்பிய சார். எந்த குஞ்சு வளர்க்க? கோழி குஞ்சத்தை சொல்றேன். கோழி குஞ்சு நீளமா இருக்கு. ஏமா ஒரு குஞ்சு நல்ல பெருசா இருக்கு, பொறிக்கும் பொழுது ஒரு குஞ்சு ரொம்ப சின்னதா இருக்கு. டேய் ஒரு கோழி முட்டை விடுதுன்னா எத்தனை முட்டை போடும்? குறைஞ்சது எத்தனை முட்டை போடும்? 11, 12, 13, 15 உள்ள போடும். முட்டை போடுமா இல்லையா? அப்ப முத போடுற முட்டையெல்லாம் ஆரோக்கியமான திடத்தோட இருக்கும். சரி. அப்ப அந்த குஞ்சு பறிக்கின்ற பொழுது அந்த கோழி குஞ்செல்லாம் திடமா இருக்கு. இந்த கடைசி நேரத்துல போடுது பாத்தீங்களா, அந்த குஞ்சு கொஞ்சம் அப்படித்தான் சத்து குறைவா இருக்கிறதுனால அது அப்படித்தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, மனித பிறப்புலையும் அப்படித்தான். அந்த காலத்துல 10 பிள்ளை 12 பிள்ளைன்னு பெற்று போட்டாங்க. அந்த பிறக்க பிள்ளை நல்லா ஆரோக்கியம் திடமா இருப்பான். கடைசியா பிறக்கிற பிள்ளை கொஞ்சம் அப்படித்தான் சத்து குறைவா ஊனமா இப்படி எல்லாம் பிறக்கிறாங்க. வழி வைப்பாங்க. சாமி நல்லா இருக்கிய. காலையில ஒரு 10 தேசு தாரி உங்க அப்பா கிட்ட சொல்லி என் குஞ்ச லேசா நீட்டி விட சொல்லுங்க. உன் குஞ்ச எங்க வச்சிருக்க? வீட்டுல இருக்கிற குஞ்ச பஞ்சாயத்தை போட்டு மூடி வச்சிருக்கியா? மூடிதான் வச்சிருக்கீங்க. நல்லா வளர்ந்தா பாரு. சுத்தமா கடல் உள்வாங்கி இருக்கு சாமி. இன்னும் அவ்வளவுதான் செயல்பாடுகள் கேள்விப்பட்டேன். சாமி நான் என்ன சொல்றேன், தவிடு முன்னாடி வாங்கி போயிட்டா நல்லா வச்சு ஒண்ணும் உருப்படல. ஒத்திய தின்னா வந்து சரி நான் கேட்கிறேன், உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, இல்ல நீங்களாவது மனசு ஒத்தி என்ன? சரி மாட்டப்பட சரி எதுக்காக தேவையில்ல சொல்லி அப்பா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எத்தனை சொல்றது? சரி சரி எல்லாம் சரி கேட்டா கோச்சுக்க மாட்டேன். சும்மா கேளு. நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் கோவிக்க மாட்டேன்னா எந்த பொம்பளையும் போட்டு அமுக்கினது இல்ல. உனக்கெல்லாம் வாய் உன்னை போட்டு நீ அமுக்கா அடிப்பல. சரி எந்த பொம்பளையும் அமுக்கல, இல்ல நீங்களாவது எந்த பொம்பளையும்? பெண்கள் மீது விருப்பமே கிடையாது. ஏன்டா ஆசை என்பதுக்கு அப்பாற்பட்டவன் ஆறுதல். வெறும் கையேட்டிட்டேன். சரி விடுவோம். கரெக்டா வசமா வச்சிருக்கேன். சரி விட்டுருவோம். பிரச்சனை உடைய எதுக்காக தேவையில்லாத தெரியும். அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. வேற விஷயத்துக்கு வா. சரி சரி நல்லா இருக்காங்க கேட்கறதுனால விட்டுரு. சரி சரி ஏன் அப்படி கோவப்படுறீங்க? திரும்ப வரை கட்டிட்டு இருக்கேடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அப்பா எங்க இருக்காரு? சத்தியலோகத்துல என்ன வேலை பார்க்கிறாரு? படைக்கிறாருன்னு. எல்லாத்தையும் மட்டும் எங்க அப்பா. இந்த நாயை படைத்தது எங்க அப்பா தான். அதை மட்டும் ஏன் அப்படி படைத்தாரு? ஏன் எப்படி நல்லா தானே இருக்க அப்புறம்? நன்றி உள்ள ஜீவன நாய். நன்றி உள்ள ஜீவன் நாய். நாயினே. இந்த நாய் இழுத்துக்கிட்டே இருக்குது, என்ன காரணம்? எங்க ஓடி வைக்கிறது? ஏன்டா அவசரம் போட்டு வாங்குற? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது என்ன உனக்கு அதுல சந்தேகம்? உலகத்துல ராமாயணம் மகாபாரதம் அதிகாரத்துல அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல. எனக்கு சந்தேகமே அதுல தான். எந்த நாய் எந்த நாயோட திரியுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டே திருவாவல. சந்தேகம் எதுல? ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு விதம் உண்டு. சரி. அதாவது இனப்பெருக்கம் செய்வதற்காக அது கூடுறதுல சில வித்தியாசங்கள் உண்டு. சரி. அதே மாதிரி நாயோட விஷயம் அப்படித்தான். அது அப்படித்தான் தெரியும். அதை போய் ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை சொல்றதுக்காக உங்களை 7 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஓட்டி 50 படைய பாதை வரன்னு வந்து 4000 நம்மளுக்கு ஓடுறாரு கட்டிட்டு போய் நாய் இழுத்துக்கிட்டு தெரியும். நாயை படுத்தலையா? நாயை படுத்த எங்க அப்பா என்ன படைச்சாரு? இதுக்காண்டி அதெல்லாம் சொல்ல முடியும். அப்ப படைத்து பாரு. நான் எது தவறா கேட்கிறேன்னா? தவறா கேட்கிறேன். எங்க சித்தப்பா கிட்ட நான் எது தப்பா கேட்கிறேன்னா? சொல்லுங்க, அவர் சித்தப்பா சொல்லட்டு. எது தவறா கேட்கிறேன்? சித்தப்பா நல்ல புள்ள வச்சு விட்டுருக்கீங்க, உசுர போட்டு வாங்கிட்டீங்க. அப்புறம் நாய் ஏன் இழுத்துக்கிட்டு கிடக்குன்னா போனவங்க தோழியை பார்த்தவங்க வர வேண்டியதானே? ஒரு நாராயணா வெட்டி அருணெல்லாம் போய் ஒரு 5 நிமிஷத்துல பழகிட்டு வந்துட்டாரு. ஏன்னு கேட்டா வெட்டி போல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதம் உண்டு. வண்ணத்தி பூச்சி பாத்திருக்கீங்களா? அது அப்படித்தான் இருக்கு, ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். விட்டில் பூச்சி பாத்திருக்கியா? அது அப்படித்தான் இருக்கேன். தட்டா பூச்சி பாத்திருக்கியா? அது அப்படித்தான். வண்டிகள் ஊர்ந்து சொல்லக்கூடிய வண்டிகள் பூரா இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது அது ஓட்டிக்கிட்டு தானே தெரியும். அந்த மாதிரி நாய் அப்படித்தான். அதை போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் எதுனாலேன்னு கேட்டுக்கிட்டு அத்தியாவடிங்க ஒழுக்கமா பதில் சொல்லணும். ஒரு நாரதருக்கு எங்க போய் கேள்வி கட்டி எதை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3ஐயும் முடிச்சு கொத்தோடு அத்துப்பிடுவேன். ஒழுக்கமா பதில் சொல்லணும். தெரியுமா தெரியாதாயா? சும்மா ஒரு தர்மர் கொடுத்த சாவமியா, அதனால அப்படி தெரியும். எந்த தருமை யாருக்கு கேட்டா பிடிக்கு காய் அடிக்கிற தூக்கி போட்டு அடிச்சு அப்புறம் உன்னையெல்லாம் எங்க இருந்து உப்புராஜா உப்புராஜா பிடிச்சார்ல
எங்க சித்தப்பைங்க கொடுத்தாந்துருக்காங்க நீயா நல்லா பிடிச்சாங்க. நாய்கள் எதற்காக அப்படி இருக்குன்னா விஷயம் வந்து தர்மர் கொடுத்த சாபம். பஞ்ச பாண்டவர்கள் ஐவர். இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கு ஒரே மனைவி திரௌபதி என்று சொல்ல பாஞ்சாலி. அப்ப தன்னுடைய மனைவியிடத்திலே கூடணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரே ஆடணும் கூட தன்னுடைய வீட்டு வாசல்ல, அதாவது தான் இருக்கிற குடியிருக்கு வெளியில வந்து தன்னுடைய பாதரைச்சனை செருப்பை வந்து வாசல் வெளியில கழட்டி வச்சுட்டு இன்னார் இருக்காங்கிற அடையாளத்துக்கு கழட்டி வச்சுட்டு உள்ள போய் பாஞ்சாலியோட பேச போவாங்க. இது எப்போதும் அவங்களோட நிபந்தனை. தர்மர் போய் ஒரு நாள் பாஞ்சாலியோட உள்ளே அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது பாதரட்சை வெளியில வச்சுட்டு தான் உள்ள போறாரு. ஆனா அந்த இடத்துக்கு பீமன் வருகின்றார். பீமன் வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே பாதரட்சி என்பது கிடையாது. அப்ப பாதரட்சி இல்லாம இருக்க என்ன பண்றாரு? யாருமே இல்ல, சரி பாஞ்சாலி மட்டும் தான் உள்ள இருக்கா, நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கலாம் பேசலாம்னு உள்ள போறாரு. அங்க உள்ள போனா அங்க ஏற்கனவே இருக்கிறது யாரு? தர்மர் பாஞ்சாலியோட இருக்காரு. அப்பதான் தர்மர் பார்த்தாரு, அறிவு கட்டவனே, உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? கதையை சொல்லிடுற வெட்டி போல உனக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னைத்தான் சொல்றேன். வரும்போது உள்ள பாத்துட்டு வர முடியா? கதை இல்ல வெளியில செருப்பு கிடக்குது, அதை பாத்துட்டு வர்றது இல்லையா அப்படின்னு யாரு கேட்கிறா? தர்மர் கேட்கிறார் பீமனை பார்த்து. அப்ப பீமன் என்ன சொல்றாங்க, வெளியில வந்து பாதரட்சி இல்ல, பாதரட்சி இல்லாம இருந்தனால நான் உள்ள யதார்த்தம் வந்துட்டேன் சொல்லிக்கின்ற பொழுது அப்ப வெளியில போடுற பாதரட்சி என்ன ஆனது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாய், எந்த நாய்? நீ கேட்டவடா நாய், நாய அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா அந்த செருப்பை தோல் வாடகை, ஏன்னா இப்பதான் வந்து பல விதத்துல செருப்பு உருவாக்குறாங்க. அந்த காலத்துல மிருகத்தின் தோல்ல தான் செருப்பு செய்வாங்க பாதரட்சி. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த செருப்பை தோல் வாடகைக்கு ஒரு நாய் கடிச்சு தெருவில் இழுத்துட்டு தெரிஞ்சா, 2-3 நாய் கடிச்சு இழுத்துட்டு தெரிஞ்சிருக்கு. பூரா அந்த நாய் பண்ண வேலையினால என் தம்பி உள்ள வர காரணமா இருந்தது. ஆகினால இனிமே இந்த நாய் இல்லறத்திலேயே ஈடுபட்டாலும் சரி, செருப்பை எப்படி கடிச்சு இழுத்துட்டு தெரியும், அதே மாதிரி தெருவா இழுத்துட்டு தெரியும்னு 4 பேர் கல்ல விட்டு எரியணும் அப்படின்னு தர்மர் கொடுத்து சாபம். அதனாலதான் அப்படி இழுத்துட்டு தெரியுது. கை அருமையான விளக்கம். கை விடுங்க போய் கேள்வியா கேட்கணும். அருமையானதா நீங்க நான் கேள்வி கேட்டவங்க நீங்க பதில் சொன்னீங்க. பதில் சொன்னதானே கூட்டம் போன கை கட்டிருக்கு. இந்த நாய் ஏன் காலத்தை விட்டு ஒண்ணு கடிக்குது? வாய் கடிக்கு இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லி கொடுக்க முடியும். சரி வேணாம் விட்டுமா. வேற எதைய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீ சொல்லு. என்னது? ஏன் நீ சொல்லியாது நாய் ஏன் தூக்கி ஒண்ணு கடிக்கிறீங்க? அதை சொல்லி புரிஞ்சுக்கிட்டே இல்ல வாய்க்கு வந்துடும். ஆமா, எப்படி உனக்கு தெரியாது? நான் ஒரு நாள் புரிஞ்சு பார்த்தேன், அதுக்கு இப்படித்தான் இருக்குது. அதே வேலையாவே தெரியல. சொல்லலாம் நாயோடய திருறன். உன் பேரு என்ன? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு நம்பி. வேடூர் நம்பி? ஆமா. அவனும் அப்பா எப்பேற்பட்ட மனசுல உள்ள வந்திருக்கேன் பாரு, உசுர போட்டு வாங்குறேன். அது என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். சரி, உள்ளே ஆளவன் சொல்லிட்டு இருக்கானு கேட்டது. 2 பெண்கள். யார் யாரு? ஒண்ணு என் தங்கச்சி பள்ளி. சரி, அடுத்து யாரு? சப்பட்டா தங்கச்சியா? பாக்கணுங்க அது கிடையாது, நம்மாட பாருங்க. அதனால சப்பட்டன்னு பேர் வச்சிருக்க. ஒரு காலத்துல நல்லாச்சே உருண்டியா இருந்துச்சு. எவே அடிச்சாலும் தெரியல, பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. போய் எவே அடிச்சாரு கேட்டுக்கா வீணா போற வேலை. வர்ற கட்டைய போற வேற சொல்றா பாக்கலாம். ஒரு 500 ரூபாய். 500 ரூபாயா? எதுக்கு? 500 ரூபாய் இல்லையா? எதுக்குன்னு கேட்டேன். 500 இல்லைன்னா 100 தள்ளிக்கிட்டு எதுக்குன்னு சொல்றா வீணா போறவள. ஆளை நான் பார்க்கணும். 400 ரூபாய் இல்லையா? ஓ, உன் ஆளை பார்க்கறதுக்கு காசு கேட்கல. காசு இருக்காது, சும்மா வர வரது பேசப்படாது. வர பாப்பா காசெல்லாம் தர மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 200 ரூபாய் இல்லையா? ஒருத்தர் ரூபாய் காசு தர மாட்டேன். அதெல்லாம் தெரியாது. 100 ரூபாய் தரமாட்டேன்னா உசுர போட்டு வாங்கிட்டு இருக்கேன். 50வது கூடியா? 20 10 ரூபா ஒருத்தர் ரூபா தர மாட்டேன். 20 ஓசிலே சொல்லி வைக்கிறாளா? அதான் பார்த்தேன். நான் சொல்லியா அடியே அருப்பு கோட்டை. ஏன் அருப்பு கோட்டை எங்கயா? உட்காரு, தனியாக உட்காரு. என்னதா
மச்சான் மச்சான் ஆசை மச்சானே கையடி சாமியார் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அச்சம் மாட்டேன் தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு தரணி பாவடைய தூக்குனாலும் அவை சென்னைக்கு திரிதான் அர்த்தம். நீ சரியில்லைன்னு அர்த்தம். போயிட போறாடா அன்னைக்கு உன் வழியில வச்சுக்க. எந்த வழியில எவ்வளவு ஒரு வரவேற்பு இருந்தாலும் கடைக்கு இப்படி ஒரு வரவேற்பாடா? எங்கடா புடிச்ச? இது அருப்புக்கோட்டையில சந்தையில. அருப்புக்கோட்டை சந்தையா? நான் அருப்புக்கோட்டை எல்லா ஊர்லயும் தேடி கிடைக்கல. உன்னுடைய ஆளை பார்த்துட்டு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மூச்சரமா? நல்ல ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். இந்த இடத்துல இந்த பெண்மணி உனக்கு அத்தை மகளா இருந்தா எப்படி வர்ணித்து பாடுவேன்? அந்த அத்திப்பழ நேரத்துல எப்படி வர்ணிச்சு பாடுவது? பொய் சொல்ற அப்படியா? அத்திப்பள்ள சிவப்பா இந்த சின்ன புள்ள சிவப்பா ஒரு இவ்வளவு பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கண்டத்துக்கப்பா ஒரு இவ்வளவு பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கண்டத்துக்கப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த வெண்ணிலவே எப்போது வாரது இப்போது அந்த பூவே இப்பல்ல சிவப்பா இந்த மக சிவப்பா ஒரு இவ்வளவு பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கண்டத்துக்கப்பா கொன்றாதா குத்து
வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் சந்தோஷமா ஏங்க சாமி கெடுக்கிறீங்க பாருங்க பாருங்க அடி சாமந்த பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்தி பழம் சிவப்பா இந்த வண்டி கூட சிவப்பா கொண்டு கூட வந்தாலும் சிவப்பா தேவையடா அது உனக்கு ஏண்டா அட நாசம் பண்ணி போறேன் பொம்பளையா என்ன டேய் அப்ப தாங்குவாங்க நல்லா உட்காருன்னு சொல்றேன். நல்லா உட்காருண்ணா மட்டப்பட ஏய் உங்க ஆட்டம் பாட்டெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி உன் தலை தங்கி முதல்ல நினைப்பாங்க தங்கச்சி செல்லம் நான் கேட்கிறேன் ஏண்டா 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 முத்தராசு எப்படி இப்படி பண்றீங்க நான் ஒருத்தர் உயிரோடு இருக்கேன் ஏன் என்ன நான் தான் அந்த பிள்ளைய அட்வான்ஸ் போட்டுருக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு 3 மணி நேரம் முடிச்சதுக்கு மேலே அனுப்பிச்சு விட்டுறியா அதான் அப்புறம் நீங்க எங்கிட்ட குடிக்குவாங்க ரைட் ஓகே அந்த பிள்ளை ஓகேவா அது உங்களுடைய விருப்பம் அது வந்து ஏங்க ஏங்க உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்கேன் யாரு நான் மற்றவங்க சம்மதம் வேணுங்க எல்லாம் எங்கே அவன நக்கம் ஏய் முத்து ஓ 6 மணிக்கு மேலே ஏய் செய்யமாட்டியா நிறைய நடக்குது. அழைத்த காரணம் தேவலோகவாசி நாட்ட மகாமணி பிரம்மத்தாரி வந்திருக்கிறார். சுவாமி அழைத்து வாருங்கள் வெள்ளி அழைத்ததார் சாமி சுவாமி வந்தவரோட பேசுறியா பாரத சுவாமி வணங்கி பருவம் இணைந்து பாரு மண்ணில் வளர் மதி கொழுந்தே வருகவர் என்று என் சார்பாக என்னுடைய நாட்டு மக்களின் சார்பாக என் அண்ணன் தோழியர் சார்பாக என் சிறப்பான இசை கலைஞர்கள் சார்பாக நாங்களை வரவேற்கிறேன் வாங்க நல்லாரை காண்பது என்று நலனுக்கு நல்ல சொல் கேட்பது என்று நல்லார் குணங்களை உரைப்பது என்று அவரோடு இணங்கியிருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாராக வருவதற்கு என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தவர் காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையை தங்களை வாழ்த்துவது அப்படின்னா பூபோலி பொன்முன்னகையில் உலகே கண்டனமா பூங்காட்டிலே
கொஞ்ச நேரம் பேசதான் போதும். ஆக எப்படி இருந்தாலும் அதற்குரியவர்களிடம் விசாரணை செய்து அதன் பிறகுதான் ஒரு தெளிந்த முடிவுக்கு வரணும். வாங்க, உங்களுக்கு இதை பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து கேட்கறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல இல்லையா? சொல்ல வேண்டும் கேட்கும் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல பாடம் பத்தியும் மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்பாரு. அவங்க சரியா பயின்று இருக்காங்களான்றது தெரிந்து கொள்வதற்காக இல்லையா? நீங்க இந்த இடத்துல வந்து என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னா மழலையினுடைய சொல்லுன்னு சொல்லுவாங்க. உலகினிது யாழினது என்பார் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு. அதுக்காக மழலை மொழி என்னுடைய மொழி அல்ல. ஏன்னா மழலை வந்து இலக்கண பிழையோடு பேசும். குழந்தை பாருங்க சரியான இலக்கணத்தோடு பேச தெரியாது, இருந்தாலும் அது அழகான மொழியாக இருக்கும். அதனால முதல்ல என்ன விவரங்கள் கேட்கறீங்களோ அதை கேளுங்க. அதன் பிறகு நான் என்ன கேட்கணும்னு நான் கேட்கிறேன்.